வங்கக்கடலில் வருகின்ற 25ஆம் தேதி மீண்டும் ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் மாலை அதிகாலை மழை பெய்யுமா என்பதை வலைகலையில் விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. நன்றி காயத்ரி. தமிழகத்தில் மழை, அதுவும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் அப்படின்றப்போ யாரும் பெரிய அளவில் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. சமீபத்த நாட்களில் பெய்திருக்கக்கூடிய மழை, குறிப்பாக ஒக்கியம் துரைப்பாக்கம் போன்ற பகுதிகளில் நியர்லி 20 சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் பதிவாகி இருப்பதெல்லாம் ஒரு பெரிய அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. மாலை நேரத்தில் மழை பெய்கிறது, அதிகாலையில் மழை பெய்கிறது, அதையும் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ முதலாவதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருப்பது 25ஆம் தேதி வங்கக்கடலில் ஒரு புதிய தாழ்வு பகுதி, லோ ப்ரெஷர் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கக்கடலில் தாழ்வு பகுதி உருவானா நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்வது எப்போ அப்படின்னா, வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தின் போது தான். அப்போ தான் நமக்கு புயல்கள் வரும். புயல்கள் வருகின்ற போது அது தமிழகத்தை நேரடியாக பாதிக்கும். இன்னொன்று, வடகிழக்கு அப்படின்றப்போ நமக்கு நேரடியாக மழையை கொடுக்கும். இப்போது தென்மேற்கு பருவமழை காலகட்டம். ஸோ காற்று இங்கிருந்து வந்து இங்கே மற்றும் இந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. ஆனாலும் நமக்கு இந்த தாழ்வு பகுதி முக்கிய விஷயமாக மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தாழ்வு பகுதியால் வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டிலையும் மழையை கொடுக்குதுன்றது குறிப்பிடத்தக்கது. பாருங்க, 24ஆம் தேதி இங்கே லோ ப்ரெஷர் இல்லை. எங்கே அப்படின்னா ஒடிசா பக்கத்தில் லோ ப்ரெஷர் எல் இல்லை. ஆனால் 25ஆம் தேதி பாருங்க ஒரு லோ ப்ரெஷர் உருவாகிறது. 25ஆம் தேதி வாக்கில் இந்த ப்ரெஷர் உருவாகிறது. எங்கே அப்படின்னா ஒடிசா கடற்கரையை ஒட்டி இந்த லோ ப்ரெஷர் உருவாகிறது. இந்த லோ ப்ரெஷரால் இதை நோக்கி காற்று ஈர்க்கப்படும். எங்கிருந்து அப்படின்னா அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்று இன்னும் வலிமையாக வரும். அரபிக்கடலுக்கு காற்று வருவது ஒட்டுமொத்தமாக கேரளா வழியாகவும் வரும், குமரிக்கடல் வழியாகவும் வரும், அதே போல் குஜராத் வழியாகவும் வரும். ஸோ இப்படி எல்லாம் வருகின்ற போது மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் தீவிரமாக இருக்கிறது. இந்த லோ ப்ரெஷர் பாருங்கள், 26ஆம் தேதி அங்கே இருக்கிறது. 27ஆம் தேதி அது உள்நோக்கி நகர தொடங்குகிறது. ஸோ 27 உள்நோக்கி நகர்கின்ற போது 28 அது உள்ளே வந்து நல்லாவே போயிடுது அப்படின்றத பார்க்குறோம். அதனுடைய கண் பகுதியே தெரியல, அந்த அளவுக்கு அந்த லோ வந்து உள்ளே வந்துருச்சு. 29 அது காட்டுகிறது. ஸோ 30 அது உள்ளே இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். இந்த மாதம் முழுவதும் மழையை இந்தியாவினுடைய மத்திய பகுதிகளில் கொடுப்பதற்காக இந்த லோ ப்ரெஷர் உருவாகி இருக்கு. இது எங்கெல்லாம் மழையை கொடுக்குன்றதே ஒரு லேசாக நம்ம பார்த்துடலாம். ஏன்னா அடுத்த வாரத்தினுடைய நிலவரம் அப்படின்றப்போ இது ஒடிசா மற்றும் ஆந்திரா போன்ற பகுதிகளில் மழையை கொடுத்தாலும் மத்திய இந்திய பகுதிகளில் பாருங்கள், அடுத்து 26ஆம் தேதியெல்லாம் தீவிரமான ஒரு மழை இருக்கிறது. இங்கெல்லாம் வந்து புயலுக்கான எச்சரிக்கை போன்றவை இந்த கடல் பகுதியில் விடுக்கப்படும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்த மத்திய இந்திய பகுதிகளில் மழை, குஜராத்தில் ஏற்கனவே மழை பெஞ்சிட்டு இருக்கு. குஜராத்துக்கு மேல் பகுதியில் இப்போது மழை தொடங்கிவிடும். 27ஆம் தேதி மத்திய இந்திய பகுதிகள், 27ஆம் தேதி தமிழகத்துடைய பல பகுதிகள் இருக்கும், 28ம் இருக்கும் அப்படின்றதான் இதனுடைய நிலவரமாக இருக்கிறது. சரி பாருங்க, 30ஆம் தேதி எல்லாம் இந்தியாவினுடைய பெரும்பாலான பகுதிகள், தமிழ்நாட்டை தவிர எல்லா பகுதிகளிலையும் மழை பெய்வதற்கான வாய்ப்பை இந்த லோ ப்ரெஷர் உருவாக்கி இருக்கிறது. சரி, இப்போ நம்ம இன்றைய நிலவரத்துக்கு வந்துடலாம். இப்போது வானிலை எப்படி இருக்கு அப்படின்னா, தற்போதைய வானிலை எங்கே புதிய மேகங்கள் உருவாகி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மேகக்கூட்டங்கள் உள்நோக்கி எங்கே வருது அப்படின்னா, சேலத்து பக்கத்தில் உள்ளே வந்திருக்கு, கோவை பக்கத்தில் உள்ளே வந்திருக்கு, குறிப்பாக வந்து இந்த போடி பகுதியை தாண்டி உள்ளே வந்திருக்கிறது. இப்போது மழை எங்கெல்லாம் பெய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மழையை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் இந்த பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம், காரைக்குடி போன்ற பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. வேதாரண்யம், நாகப்பட்டினம், மன்னார்குடி இதை ஒட்டியும் இந்த மழைக்கான மேகங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது இது தேனி மாவட்டத்தின் வழியாக வந்திருக்கக்கூடிய மேகத்தால் உருவானது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்துக்கும் மழைக்கான மேகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம் பகுதி வரை மழைக்கான வாய்ப்பு இருக்குது. சிவகங்கை மாவட்டத்திலேயும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. மதுரையிலெல்லாம், காரைக்குடியிலெல்லாம் இப்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்றதான் தற்போது நிலவரம். இன்னும் கொஞ்சம் நம்ம இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த மழை மேகங்கள் அப்படியே நகர தொடங்கும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. சரி, சென்னை போன்ற இடங்களுக்கு எப்போ மழை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் திடீர்னு மாலை நேரத்துக்கு மேலே குறிப்பாக வந்து 8 மணிக்கெல்லாம் சில நேரங்களில் மேகம் உருவாகுது. நேற்று அப்படி தான் உருவானது. ஆனால் இப்போதைய நிலவரப்படி சென்னைக்கு டைரெக்டாக இல்லை. ஆனால் பெங்களூர் போன்ற பகுதிகளிலிருந்து சில மேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன, நெல்லூர்லாம் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ புதிய மேகங்கள் இன்று இரவு நேரத்தில் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
எல்லாரும் கேட்பது அதிகாலையில் மழை வருமானு. அதிகாலையை பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் ஒரு மேகக்கூட்டம் எப்பவுமே உருவாகுது. ஸோ வங்கக்கடலில் காலையில் நாளைக்கு 8 மணி நிலவரத்துக்கெல்லாம் இங்கே ஒரு மேகக்கூட்டம் உருவாகி இருப்பது போல ஒரு தோற்றம் கொடுக்கிறது. இது கணிப்பு தான். ஸோ ஒரு 8 மணி பாருங்கள், வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் காலை நேரத்தில் இந்த பகுதிகள், அதாவது மேலே இருந்த இந்த தாழ்வினுடைய காற்று திசை மாறுபாடால் இங்கே மெந்து மேகக்கூட்டம் வருது. அதனால நாளைய தினமும் இன்று போல நள்ளிரவுக்கு மேலே அதிகாலையில் ஆந்திராவை ஒட்டிய தமிழகத்துடைய கடற்கரை பகுதிகளில் குறிப்பாக சென்னை முதல் பாண்டிச்சேரி வரை மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த மேகம் உருவாக்கி இருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதனால இன்று மத்திய பகுதி, அதாவது தமிழகத்துடைய மத்திய பகுதி, இங்கே அந்த விருதுநகர் மாவட்டம், இங்கே இரவுக்குள்ளே மழை பெய்யும். சென்னையை ஒட்டிய வட மாவட்டங்களில் அதிகாலை நேரத்தில் மழை பெய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. அடுத்த சுற்று மழைக்காக இப்போது வங்கக்கடலும் தயாராகி கொண்டிருக்கிறது. அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.